ஸோ 19வது கேள்வி ஒரு ரேஷியோ கான்செப்டில், அதாவது ஏஜஸ் பேஸ் பண்ண மாதிரியான கேள்வியாகவும் சொல்லலாம், இல்லை ரீசனிங் கான்செப்ட்லையும் இதை சொல்லலாம். ஒரு மனிதனிடம் அவன் வயதை ஆண்டுகளால் கூறுமாறு கேட்கப்பட்டது. அவன் பதில், இன்றிலிருந்து என் வயது 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு அதை 3ஆல் பெருக்கி பின் 3 வருடத்திற்கு முன் இருந்த என் வயதின் 3 மடங்கை கழித்தால் உங்களுக்கு என் வயது தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒருத்தன்ட்ட போய் உனக்கு என்ன வயசுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, என்னுடைய வயசு இன்னிலிருந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியதை 3ஆல பெருக்கி என்னுடைய 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வயசுனுடைய 3 மடங்கு கூட கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னுடைய வயசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ அவனுடைய வயசை கண்டுபிடிப்போம். அவனுடைய தற்போதைய வயசை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரைட், அவனுடைய ப்ரெசன்ட் ஏஜை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இங்கே சொன்னது அப்படியே நான் ஃப்ரேம் பண்ணுறேன், ப்ராப்பராக கவனிங்க. ரைட், அவனுடைய பதில் என்னன்னா, இன்றிலிருந்து இன்னைக்கு 3 வயசு, இன்னைக்கு வயசு எக்ஸ், 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு அப்படின்னா அப்போ 3 வருஷம் அது அவன வயசோட சேருது. அதை 3ஆல பெருக்கிறாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வயசு கூட இப்போ ப்ரெசன்டேஜில் 3 வயசு ஆட் பண்ணிட்டோம். அதை 3ஆல பெருக்கிறாங்க. 3ஆல பெருக்கி பின் 3 வருடத்துக்கு முன் இருந்த என் வயதில் அவனுடைய வயசுல 3 வயசை குறைச்சிடுறோம். அதனுடைய 3 மடங்கை கழிக்கும் பொழுது என்னுடைய வயசு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கான். நான் எழுதுனது புரிஞ்சுச்சான்னு பாருங்க, திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். அவனுடைய தற்போதைய வயது எக்ஸுங்க. அவனுடைய தற்போதைய வயசு வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு, அப்போ அவனுடைய 3 வயசு அதிகரிச்சிருக்கும், அதனால x+3. அதை 3ஆல பெருக்கும் பொழுது 3 × x+3ன்னு எழுதிட்டேன். அடுத்து அவனுடைய வயதுல 3 வருடங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரெசன்ட் ஏஜில் 3 வயசை குறைச்சிட்டேன். அதனுடைய 3 மடங்கு கூட கழிக்கும் பொழுது என்னுடைய வயது என்னன்னு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அவனுடைய வயதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாமா? கிளியர், ரைட். இப்போ இதை ஈக்குவல் பண்ணாவே எக்ஸனுடைய மதிப்பு கிடைச்சிருங்க. உள்ள 3ஆல பெருக்கலாம். 3x + 9 மைனஸ் இது உள்ள பெருக்கும் பொழுது 3x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது, ப்ளஸ் 9 = x. இந்த 3xம் இந்த 3xம் கேன்சல் ஆயிடுச்சுங்க. 18ங்கிறது அவனுடைய பர்சன்டேஜுங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 18ங்கிறது அவனுடைய பர்சன்டேஜ். ரைட், இந்த ஆன்சர்லேருந்து மறுபடியும் இந்த கான்செப்ட் நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவனுக்கு ப்ரெசன்ட் ஏஜ் வந்து 18ங்க. அந்த 18 வயசில் 3 வயசை சேர்த்தணும் அப்படின்னா 21 வயசு. அதை 3ஆல பெருக்கணும் அப்படின்னா 63 வயசு. அவனுடைய வயசில் 3 குறைச்சோம், 3 வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா 15 வயசு. அதை 3ஆல பெருக்குனா 45 வயசு. ரைட், அதை ரெண்டையும் கழிச்சா என்னுடைய வயசு கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 18 வயசு. நம்ம 18 வச்சு தான் இந்த கணக்கே போடுறோம். ரைட், நான் அதை புரிஞ்சுக்கிறதுக்காக 18 வச்சே கணக்கு போட்டு காமிச்சிருக்கேன். மறுபடியும் 18 வருது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கிளியர்.